பிறருக்கெல்லாம் நான் வழிகாட்டுறேன், மற்ற எல்லாருக்கும் நான் வழி காமிக்கிறேன், எனக்கு ஒரு வழி எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி பெண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? மாட்டு ஆடி கிடக்குது, பாடுற மாட்டு பாடி கிடக்கிற திறமை இந்த இது இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி பேசி சாதிக்கக்கூடியது. நிறைய இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருப்பாங்க, இந்த ஃபோன் அட்டன் பண்ணுறது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, பைக்கு ரெண்டாவது ஓகே தான். பட் 4 சக்கரம், 4ன்னா குரு பகவானை குறிக்கும் இந்த ராசிப்படி. அதனால அப்படி சொல்கிறோம். இந்த ராசி ஒன்று கவனிச்சுக்க வேண்டியது, மிஸ் பண்ணக்கூடாது, தவற விடக்கூடாது. இந்த பெண்கள் நிச்சயமாக போக வேண்டிய அம்சமே இந்த ராசிக்கு தான். இது போயிட்டு வந்தால் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. சோழி பிரசன்னத்தின் மூலம் உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் நீங்க அழகா உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்க லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்றத இவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணர் வேற யாருமே இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுக்குறீங்க. நிறைய क्वेश्चन வேற கேட்டிருக்காங்க, அதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் சார். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நமக்கு क्वेश्चनும் வருது, அவங்களுடைய டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ராசி பெண்களுக்குமே அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பெண்ணினுடைய இந்த ராசிப்படி அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், இது ஆண்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்க சகோதரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வருகின்ற மனைவி எப்படி இருப்பாங்க, இந்த ராசியா, ஓ இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு பலன் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வந்து அந்த பெண்கள் வந்து ஸ்பெசிபிக்கா வணங்கணும், ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த தெய்வத்தை வணங்கணும், இதை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி முதல்ல சொல்லிடுங்க சார். அப்புறம் ஒவ்வொரு ராசியா நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நிச்சயமாக. பொதுவாக ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் என்ற அமைப்பு வேறு, பெண் ஜாதக அமைப்பு என்பது வேறாக இருக்கு. 12 கட்டங்கள் ஒரா இருக்கும். இப்போ மேசராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள், பலாபலன்கள் ஒவ்வொன்றும் மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. வேற மாதிரி சொல்லிக்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட் ஓகே. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஆண் ஜாதக பார்க்குற முறைகள் வேறு, பெண் ஜாதகரை பார்க்குற முறைகளே வேறு. இப்போ குருவை மையமாக வச்சு நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இது ஆணுங்களுக்கு. பெண்களுக்கு சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்கக்கூடியது. அப்போ சுக்கிரனா பெண்கள், பெண்கள் கடாச்சங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி எப்படி இருக்குது, வருகின்ற கணவன்கள், மாங்கல்ய பலம் எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியங்கள், அப்போ அவங்களுக்கு கைனகாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் வருகின்ற கணவர் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும், எந்த வயசில் நமக்கு தொழில் வேலைகள் அமையும், இது மட்டும் இல்லாமல் நமக்கு திருமணத்துக்கு முன் யோகமா, திருமணத்துக்கு பின்னா, சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சில டெவலப் ஆவாங்க. அப்போ அந்த அவங்களோட சூட்சம ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஒரு 2வது குழந்தை பிறந்ததுக்கு பின் யோகமாக இருக்கும். அப்போ இந்த சூட்சமங்கள் தெரியாமல் நிறைய பேர் வேலை கிடைச்ச பரம் கல்யாணம், வேலை கிடைச்ச பரம் வாழ்க்கையை மீன் பண்ணி நிறைய மிஸ்டேக் ஆகுது. அப்போ அந்த காலத்திலே பயிற்சி அப்படிங்கிற அந்த அம்சத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் இருக்குங்க. இவங்களை காத்து ரட்சிக்க ஒரு பெண் தெய்வம் இருக்கு. இதை கெட்டியா பிடிச்சா சக்சஸ் என்னைக்குமே நிலைத்து இருக்கும். அந்த தெய்வம் என்னன்னு ரிவீல் பண்ணிடுவோம். சூப்பர் சார். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் ரிவீல் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, முழு பதிவையும் பாருங்க. இப்போ யாராவது ஜென்ஸ் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிக்கு, மனைவிக்கு, உங்க மகளுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ராசியா நம்ம இப்ப பார்த்துடலாம். பெண்களுக்கான ஒரு சிறப்பு பதிவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனுசு ராசி. பிறருக்கெல்லாம் நான் வழிகாட்டுறேன், மற்ற எல்லாருக்கும் நான் வழி காமிக்கிறேன், எனக்கு ஒரு வழி எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி பெண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக தனுசு ராசி பெண்கள் உலகை ஆளும் திறமை படைத்தவர்கள். தன் இலக்கை நோக்கி பயணிக்கும்
அந்த அறிவு ஆற்றல் உடையவங்க இந்த ராசி பெண்கள் தாங்க. பொதுவாக இந்த ராசி பெண்கள் குடும்பத்தையும் வழி நடத்திடும், சமூகத்தையும் வழி நடத்தக்கூடிய 2 வாய்ப்புகள் உண்டு. இவங்களே சிறந்த ஆசிரியர் என்போம். இந்த ராசி பெண்கள் இருக்க பொதுவாகவே ஆசிரியர் குணம் இயற்கையாக இருக்கும். அறிவு சம்மந்தப்பட்டது அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இமோஷனலோட அறிவு சம்மந்தப்பட்டது. ஒரு உள் உணர்வு எப்பொழுதும் இவங்களுக்கு வழி நடத்தும் இறைபலமாக இருக்கும். இந்த ராசி பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பேச்சால் ஆதாயம். இந்த ஆடுற மாட்டு ஆடி கிடக்குது, பாடுற மாட்டு பாடி கிடக்கிற திறமை இந்த இது இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி பேசி சாதிக்கக்கூடியது. நிறைய இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருப்பாங்க, இந்த ஃபோன் அட்டன் பண்ணுறது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு வண்டியில் போயிட்டு வர்றது, இதெல்லாம் இதாக இருக்கும். இந்த ராசிக்கு சீட்டு போடுறது யோகம்போம். இப்போ இந்த சிறு சேமிப்பில் சீட்டு போடுற ஹேபிட்ஸில் இருக்கும். இந்த ராசிக்கு யோகம். இந்த நகைச்சீட்டு போடுவாங்க. இந்த ராசியோட இயற்கையாகவே இவங்க பொருளாதாரத்தை சேகரிக்கணும். இதுதான் வழிவகைகள். அதுக்காக நல்ல ஆட்களாக பார்த்து போடணும். அது நம்ம இது. ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு பணம் சம்பாதிக்க கையில் வந்த உடனே இவங்களுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள செலவுகள் ரெடியாக இருக்கும். அப்போ வருகின்ற வருமானத்தில் ஒரு 20% டக்குன்னு எடுத்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 50,000 வருதுன்னா அதில் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 10,000 ஒதுக்கிட்டு மீதி 40,000 மட்டும் பிளான் பண்ணுங்க. மீதி எல்லாம் சேமிப்பாக பண்ணால் மட்டும்தான் இந்த ராசி பிற்கால வாழ்வில் சிறக்கும். சூட்சம் ரகசியம். ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அவமானத்தை தாங்காது. தனக்குன்னு ஒரு வீடு, இடம், கௌரவம் இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படக்கூடியது. இவங்களுக்கு எப்படிமா வீடு அமையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு புகழ்பெற்ற கோயிலோ ஒரு புகழ்பெற்ற கல்லூரியோ இருக்கின்ற அந்த ஊர் மத்தியில் அமையும். இவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு வந்தவங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அமையக்கூடிய அம்சம். இந்த ராசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடமோ வீடோ வந்ததுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அப்படியே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இவங்க பார்க்கும்போது சொத்து சுகம் வாங்கிடணும். இல்லை சொத்து சுகம் வாங்கக்கூடிய சூழ்நிலைனா ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோன்னா கார்லேயோ போனால் பெட்ரு. எங்கேயாவது ஒரு சக்ஸஸ் நடக்கணும் அப்படின்னா முக்கியமான மீட்டிங், முக்கியமான விஷயம் காரில் போகணும். பைக்கை விட கார். பைக்கு 2வது ஓகே தான். பட் 4 சக்கரம், 4ன்னா குரு பகவானை குறிக்கும் இந்த ராசிப்படி. அதனால அப்படி சொல்கிறோம். இந்த ராசி ஒன்று கவனிச்சுக்க வேண்டியது, குழந்தை சம்மந்தப்பட்டதில் குழந்தையில் ஒரு வருத்தம் இந்த ராசிக்கு பொதுவாகவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி வளர்க்க முடியல, குழந்தை நான் சொன்ன பேச்சு கேட்கல. அது காலப்போக்கில் மாறும். ஒரு சிலருக்கு இந்த ஐவிஎஃப் பண்ணி நிறைய பேர் வருத்தப்பட்ட இந்த ராசி தான். ஏன் சார் நாங்கள் ஊருக்கே ஐடியா சொன்னோம், எங்களுக்கு ஈவன் டாக்டரேங்க வருத்தப்பட்ட இந்த ராசி தான். இப்போ குழந்தை விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது. அதுக்குண்டான பரிகாரம் இவங்களுக்கு ஒரு அம்பாள் இருக்காங்க, கொடுக்குறேன். இது இவங்களுக்கு வேலைக்கு போனப்புறம் படிப்படியாக டெவலப் ஆவாங்க. அதை கெட்டியாக பிடிச்சுங்க. இவங்களுக்கு திருமண பலம் அதிகரிக்க, மாங்கல்ய பலம் அதிகரிக்க பொதுவாகவே இந்த ராசி அன்பர்கள் திருமணம் காலகட்டம் எப்பவுமே இவங்களுக்கு முதல்ல ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டு மாறிடும். திருமணத்துக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண 2 டேட் இருக்கும். இந்த டேட்டா இந்த டேட்டா இந்த மண்டபம். அப்போ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆயிரும். இந்த மண்டபம்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை இந்த மண்டபம். அப்போ அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் நடந்துச்சுன்னா நேயர்களுக்கு கமெண்ட் பண்ணட்டும். இந்த ராசியோட அம்சமே தான். ஒரு சிலர்லாம் சொல்லுவோம், இது ஆண்களுக்குன்னு சொல்லுவேன், இந்த பொண்ணை பார்த்துட்டு அடுத்து இந்த பொண்ணை முடிச்சிங்களான்னு கேட்போம். ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்துடும் இந்த ராசிக்கு. 2 அம்சம். அப்போ இந்த ராசிக்கு இப்போ திருமண காலகட்டம் அமையணும், மனதுக்கு பிடித்த வரன் வரணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வருகின்ற கணவர் ஒரு இளமையாக இருக்கிற, வயது வித்தியாசம் சின்ன நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அம்சம்லாம் வருது. இவங்களுக்கு இப்போ வருகின்ற இந்த ஆடி 18 ஒட்டி, அந்த ஆடி 18 அந்த கல்யாணமானவங்க தாலி கயிறை மாற்றிக்கிறதா இருக்கலாம், இல்லை கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் கோயிலுக்கு போனால் தாலிலாம் கொடுப்பாங்க. தைரியம் வாங்குங்கம்போ. இந்த வரலட்சுமி நோம்பிலாம் வருது, நீங்கள் முடிஞ்சால் கண்டக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அது எங்கே அந்த மாதிரி சாமி கும்பிட்றாங்களோ அந்த இடத்துக்கு அட்டன் பண்ணிடணும். பண்ணக்கூடாது, தவற விடக்கூடாது. இந்த பெண்கள் நிச்சயமாக போக வேண்டிய அம்சமே இந்த ராசிக்கு தான். இது போயிட்டு வந்தால் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி வெள்ளி இதெல்லாம் இவங்களுக்கு மிகுந்த சிறப்பு கொடுக்கும். இப்போ இந்த ராசிக்கு எப்பவுமே சார் எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட் அச்சீவ் பண்ண முடியல. 100% 95 வரைக்கும் வந்துடும். அந்த 5% அது முன்னோர்கள் ஆசீர்வாதங்க. முன்னோர் ஆசீர்வாதம் கிடைத்து விட்டால் இருக்கும். முன்னோர் ஆசீர்வாதம் இப்போ இருக்கிற அந்த ஆடி மாதத்தில் வருகிற அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடிஞ்ச குடும்பத்துக்கு கொடுங்க. இல்லை அவங்களுக்கு உண்டான படையலை வச்சு முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, இல்லை முன்னோர்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக படையல் வைத்து அன்று வழிபாடு செய்து விடுங்கள். நிச்சயமாக முன்னோர்கள் ஆசீர்வாதம் அந்த தோஷங்கள் விளைகிறோம். இந்த ராசிக்குன்னு ஒரு கோயில் இருக்குங்க, ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தை பொடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கல, சக்சஸ் நிச்சயம் உண்டு. இவங்க பாபநாசத்தில் இருக்கிற உலகாம்பிகை அம்மன். பாபநாசம் உலகாம்பிகை. ஆமா, அந்த இருக்க சிவ கோயில் மட்டும் ஃபேமஸா சொல்லுவாங்க. சிவனை கும்பிடலாம், ஆனா அங்க இருக்கிற சக்தி
சக்தியை விட்டு சிவனுக்கே இது இல்லைன்னு சொல்லுவோம். அந்த அம்பாளை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் விழுந்துருவாங்க, மிகப்பெரிய சக்ஸஸ். இன்னொன்று, இவங்களுக்காக காத்திருந்தான் தெய்வம் எப்படி இருக்கும், காத்து ரட்சிக்கும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடும். இவங்க வீட்டுக்கு வரும்போதே தெய்வம் தன் கூட இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசி. ஒரு முறை இவங்க போய் பார்க்கட்டும், வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட் நிச்சயம் சொல்லுவேன். சூப்பர் சார். பாப்பநாசத்து உலகநாயகி அம்மன் இல்லையா? சூப்பர். ரொம்ப அருமையான பதிவா சார் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. தனுசு ராசி நேயர்கள், நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, பெண்களே தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கான பதிவு இது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்க சகோதரிகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, எல்லா பெண்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பெண்களா இருந்தா மற்ற பெண்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமான பதிவா அமைஞ்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சார் இதுல கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க சாரை டைரக்டா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஜாதகம் கணிக்கணும், இல்ல சோழி பிரசன்னம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், எப்படின்னாலும் சாரை நீங்க சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்ல எனக்கு நான் ஜாதகம் கத்துக்கணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தகம், இந்த புக்கை நீங்க ஒரு முறை படிச்சா போதும், சூப்பரா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா மாறிடலாம். ஏன்னா A to Z எல்லாமே இந்த புக்ல இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஜாதகம் பார்க்கணும், எப்படி கணிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நீங்க ஜாதகம் சொல்லி கொடுக்கணும்ன்ற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே சார் ரொம்ப அழகா அவங்களே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புக் வேணுமோ வீடியோல தெரியுற சேம் நம்பருக்கு கால் பண்ணி கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே இந்த புக் அவைலபிளா இருக்கு. அதுல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.